ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பொரியல் செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அதிலே போட்டு வதக்கிட்டுலாம் தான் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு காய்கறி வேக வச்சு வடித்து கொட்டிட்டு இந்த மாதிரி தாளிச்சு விட்டு ருசி செம்மையாக இருக்கும். கோஸ் கேரட் பீன்ஸை போட்டு ஒரு சூப்பரான சிம்பிளான பொரியல் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். பொடி பொடியாக பீன்ஸை கட் பண்ணிங்க, இதே சைஸுக்கு கேரட்டையும் கட் பண்ணணும். காய்கறியை வேக வச்சிரும். ஐயோ இதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுமே அப்படிலாம் கேட்காதீங்க. ஹோட்டலில் நாங்கள் எப்படி பண்ணுவோம் ஜென்ரலாக சீக்கிரம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோங்கிறத காட்டுறேன். ஒரு பெரிய கேரட் எடுத்துருக்கேன், 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு போடுற பாருங்க. காய்கறி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பின்னாடி ஃபைனலாக கோஸும் சேர்த்து இன்னொரு கொதி வரட்டும். வந்த உடனே இதை வடிச்சிடலாம். இந்த பொரியலுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க, 4 பச்சை மிளகா, நல்லா தாராளமாக 2 கைப்பிடி தேங்காய் சேர்த்துங்க, பெருங்காயம் லைட்டாக சேர்த்துங்க, 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இதை நல்லா பொடியாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா திரியாக தூள் ஆகிற வரைக்கும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். காய்கறியை இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்து வச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, ஒரு 2 ஸ்பூன் விட்டுங்க. கடுகு சேர்க்குறேன், கடுகு பொரியுது. 2 சீரகம் போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க, அது வரைக்கும் வதக்கிங்க. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசம் நிறைய கமகமன்னு இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக செவக்கிறது தான் நேரம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக செவந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் 1 அரையமாக தான் இருக்கணும், ரொம்ப அரைக்க வேண்டாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. அந்த மஞ்சத்தூள் வாசம் போன உடனே காய்கறியை சேர்த்துடலாம். காய்கறியில் அரை உப்பு இருக்குது. இப்போ பொரியலுக்கு தேவைப்படுற மீதமுள்ள தூள் உப்பை சேர்த்துக்கிறேன். பொரியல் தாளிக்கும் போது உப்பு போட்டால் தூள் உப்பு தாங்க போடணும், கல் உப்பு போட வேண்டாம். இந்த அளவு போட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறியை இப்போ சேர்க்க போகிறோம். நல்லா வெந்து தயாராக இருக்கக்கூடிய கேரட், பீன்ஸ், கோஸ், தேசிய கொடி கலரில் இருக்குது பாருங்கள் பொரியல் காய்கறி. நல்லா காய்கறியோட இந்த காரம் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க, அது வரையும் பரட்டிக்கலாம். காய்கறியோட இந்த உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி, நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை இதில் சேர்த்துங்க. சூப்பரான சுவையான கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல் தயார். கதம்ப பொரியல் தயார். சாதத்தோட பொரியலை போட்டு நல்லா கொதிக்க நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக டேஸ்ட்டான ஒரு பொரியல் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.